மிஸ்டர் தேவராஜ், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு விமன் சேஃப்டி மட்டும் இல்லாமல் மற்றதையும் ட்ரை பண்ணா உங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்ல? பப்ளிக் அவேர்னஸ் தானே உங்க பாலிசி, அதே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல? குளோபல் வார்மிங், சேவ் த ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் ஃபார் த புவர், இந்த மாதிரி எக்கச்சக்க டாபிக் இருக்கு சார். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதினா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. எத்தனை நாள் தான் இதே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை வருஷம் சார் இதே எழுதிட்டு இருக்க போறீங்க? ஹெவி காம்படிஷன். இன்வெஸ்ட் பண்ற எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், சம்பளம் வாங்குற உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி மௌனமாவே இருந்தான்னு அர்த்தம் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு சார் இது. என்னோட வாழ்நாள் முழுவதையும் பெண்களோட வாழ்க்கைக்கே அர்ப்பணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். உங்க முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கலாம் சார், எங்களுக்கு சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார். பிடிவாதம் பிசினஸ்க்கு ஒத்து வராது. சார், தேவராஜ் சாரோட ஆர்டிகல் சார். இந்த உலகத்தில் இயற்கைக்கு அடுத்த மிகப்பெரிய சக்தி பெண்கள். மனித சமூகத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களிடம்தான் உள்ளது. ஆனால் அந்த பெண்ணினத்திற்கு நாம் இழைக்கும் கொடுமைகள் தான் உலகையே அழித்து விடுமோ என்று அச்சப்பட வைக்கிறது. நாம் வாழ்வது ஒருமுறை, அந்த வாழ்க்கையில் சரியானவற்றை செய்வது நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது. அப்படி நாம் முழுமையாக இருக்கிறோமா என்றால் அதுதான் இல்லை. ஆசிட் வீசப்பட்டு உயிரிழந்த வினோதினி உங்கள் சகோதரியாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? பாலியல் வன்முறைக்கு ஆளான நிர்பயா உங்கள் மகளாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இங்கு பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்பமும் துயரமும் கொடுமையும் எங்கோ யாருக்கோ நடப்பதாக வெறும் செய்தியாக கேட்டு கடந்து போவதில் என்ன மனிதாபிமானம் இருக்கிறது? என் வாழ்க்கையில் நான் இந்த தப்பை செஞ்சிருக்கேன். எனக்கு ஒரே பொண்ணு. அம்மா இல்லாத அந்த பொண்ணுக்கு தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருந்து வளர்த்தேன். அவன் நல்லா படிப்பா. என் பொண்ணோட பாசத்துல என் தாயை பார்த்தேன். என் பொண்ணோட அன்புல என் மனைவியை பார்த்தேன். என் பொண்ணோட அறிவுல இந்த உலகத்தையே பார்த்தேன். படிப்புல ஃபர்ஸ்டா வந்தான். கலந்துகிட்ட போட்டியில எல்லாத்துலயும் ஜெயிச்சு மெடலா வாங்கிட்டு வந்து குவிச்சு என் பிறவியை பெருமைப்படுத்தினா என் பொண்ணு. அவளுக்கு ஆர்வமுள்ள துறையில முதன்மையாக்கணும்னு தீர்மானிச்சேன். ஆனா என் ஆசையெல்லாம் திடீர்னு ஒரு நாள் கலைஞ்சு போச்சு. காலேஜ் போயிட்டு வந்த என் பொண்ணை 4 பேர் கடத்திக்கிட்டு போய் கெடுத்துட்டாங்க. அதிர்ச்சியில மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் நில குலைஞ்சு போயிட்டேன். என் வாழ்க்கையே முடிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நிதானமா யோசிச்சப்பதான் மற்றவங்களுக்கு இது போல நடந்தப்ப நான் என்ன பண்ணேன்? எதுவுமே செய்யலையே. அது நான் பண்ண குற்றம் தானே. அதுக்கு பரிகாரமாக தான் பெண்களோட பாதுகாப்புக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கிற மாதிரி 10 வருஷமா பத்திரிகையில் எழுதிட்டு வரேன். இதை நான் சுவாசமாவே செஞ்சுக்கிட்டு வரேன். என்ன மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது விபரீதம் நடந்தாதான் தங்களுடைய கடமையை செய்யணும்னு நினைச்சா இந்த வீடும் நாடும் அமைதியா இருக்க முடியுமா? எல்லா குற்றத்தையும் தண்டிக்கக்கூடிய மிகப்பெரிய நீதிமன்றம் நம்மோட மனசாட்சி இல்லையா? பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கிறதுக்கு அரசாங்கம், காவல் நிலையம், சட்டம், கோர்ட் இதெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் விலகி போறது எந்த விதத்துல நியாயம்? பெண்களோட பாதுகாப்புக்கான தீர்வுகள் நமக்குள்ளே இருக்கு. உதவியா, உழைப்பா, சேவையா, ஆதரவா, இப்படி எல்லா விதத்திலையும் எல்லாரும் அதை செய்யலாமே.
பெண்களோட பாதுகாப்புக்கு இது எதுவுமே நம்ம செய்யலைன்னா நம்ம மனசாட்சிக்கு முன்னாடி நாம தானே முதல் குற்றவாளி. பெண்களோட பாதுகாப்புக்கு நாம் அளிக்கிற பங்களிப்பு நமக்கு நாமே கொடுக்கிற நிம்மதி. நாம எல்லாரும் தேடுறது நிம்மதியை தானே. அதுக்கு இதுவே நமது நாள்னு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிறது நமது வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும். இதுவே என்னுடைய இறுதி முயற்சி. பெண்களை காப்போம், உலகை காப்போம். டுடே இஸ் தி டே, டுடே இஸ் தி டே, டுடே இஸ் தி டே. Today is the day. 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 இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல பத்திரிகையாளர் திரு தேவராஜ் மாரடைப்பால் மரணமடைந்தார். இவர் கடந்த 10 வருடங்களாக பெண்களின் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து பல கட்டுரைகள் எழுதி வந்துள்ளார். அதுவே அவரது ஆத்ம திருப்தியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இறுதியாக எழுதிய டுடே இஸ் த டே என்ற கட்டுரை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் பாதுகாப்புக்கு அனைவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று அவரது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேறி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வாழ்நாளில் சாதிக்க நினைத்ததை சாதித்து விட்டார் என்பது பெருமைக்குரிய விஷயமாக போற்றப்படுகிறது. Mr. Praveen. Thank you, sir. So, இந்த படம் மூலமா நீங்க சொல்ல வர எக்ஸாக்ட் மெசேஜ் என்ன Mr. Praveen? 100 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதும் ஒண்ணுதான், 1 லட்சம் பேர் 100 ரூபாய் கொடுக்கறதும் ஒண்ணுதான். எங்களோட பாதுகாப்புக்காக 10 ஜோனலிஸ்ட் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதும் ஒண்ணுதான், 10,000 பேர் இதே சிந்தனையோட இருக்கிறதும் ஒண்ணுதான். So, Mr. Praveen, ஏன் இந்த கதையை ஜர்னலிசம் ரிவால்வ் பண்ணி எடுத்துருக்கீங்க? எல்லாருக்குமே தெரியும் மீடியானா ரொம்ப பவர்னு, ஜேர்னலிஸ்ட்னா ரொம்ப பவர்ஃபுல்ன்ட்டு. அந்த காலத்துல எல்லாம் ஜேர்னலிஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க, மக்கள் படிக்க மட்டும் தான் செய்வாங்க. பட் ஆனால் இப்போது ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்ன்ட்டு பல இது இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு மக்கள் யார் வேணுமன்னா எழுதலாம், யார் வேணுமன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ பெண்களோட பாதுகாப்பு பற்றி எழுதவோ அதை லைக் செய்யவோ ஷேர் பண்ணவோ இருந்ததுன்னா அதுவே ஒரு பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். மிஸ்டர் பிரவீன், நீங்க விமன் சேஃப்டிக்காக இவ்வளோ பேஷனட்டா இருந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசுல இருந்தே என்னோட அம்மா, என்னோட அக்கானு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு நான் நினைப்பேன். என்னைக்கு நான் டைரக்ஷன் ஃபீல்டில் வந்தனோ அப்போவே நான் இதை பற்றி ஒரு படமாகவோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ நான் எடுக்கணும்னு நினச்சேன். நான் இப்போ தான் எனக்கு சரியான வாய்ப்பு அமைஞ்சதால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி என்னோட கோல் அச்சீவ் பண்ணதான் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். All the very best, Mr. Praveen. Thank you, sir. Well, ladies and gentlemen, indeed, today is the day. Today is the day.